வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் இந்த சிறு சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. வாழ்க வளமுடன். இந்நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நார்வே, டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளைக்கும், இதிலே தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் வேதாத்ரிய அன்பு உள்ளங்களுக்கும், இந்த இணைப்பிலே இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரிய உறவுகளுக்கும் எனது நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய அனைத்து பேராசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும், வாழ்க வளமுடன் என்கின்ற வாழ்த்துக்களோடும் இந்நிகழ்வை துவங்குவோம். இந்நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் பக்ரிதி அம்மா அவர்களுக்கும், துரிய தவத்தை சிறப்பாக வழிநடத்திய சுகந்தி அம்மா அவர்களுக்கும், நன்றி உரை கூற இருக்கும் நகிலேஷ் ஐயா அவர்களுக்கும் எனது வாழ்க வளமுடன் என்கின்ற வாழ்த்தை சொல்லிக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். சிந்தனை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. சிந்தனையோட தலைப்பு நெஞ்சிலே துணிவிருந்தால். பல ஆறு, மழைநீர், மூலிகை குணமுள்ள நதிநீர் இது எல்லாமே போய் கடல் நீரோட சேர்ந்தாலும் கடல் நீரின் சுவை மாறுவது கிடையாது. கடல் நீரின் சுவை உவர்ப்பு. அந்த உப்பு கரிப்பின் சுவையோட தான் அது இருக்கும். அதே போல தைரியம் உள்ளவங்களோட மனதை சோதனையின் கணம் தாக்குவது கிடையாது. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலுமே அதை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை படைத்தது நம்முடைய நெஞ்சம். இந்த நெஞ்சம், இந்த உள்ளம் வெளிச்சூழலை விட அதிக சக்தி வாய்ந்ததா தான் இருக்குது. துணிவு என்பது நமக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான ஆக்க சக்தி. எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையை தொடர துணிவுதான் துணையாக இருக்குது. மனிதனுக்கு வேண்டிய முதலாவது குணம் துணிவுதான். ஏன்னா அதுவே மற்ற குணங்களுக்கு எல்லாம் உத்தரவாதம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. மயக்கமா, கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை அப்படின்னு கவியரசு கண்ணதாசன் பாடல் வரிகள் சொல்லுது. நமது மனதையும் உடல் இயக்கத்தையும் பாதிக்கக்கூடிய, அச்சுறுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு மனமும் உடலும் சேர்ந்து ஒத்துழைக்காமல் இருக்கும் நிலைதான் மன அழுத்தம். மனம் நினைக்கிற வேகமும் உடம்பு செயல்படக்கூடிய திறமை, இவை இரண்டும் எதிரெதிரே செயல்படும் போது இதனால மனிதனுக்கு ஒரு 90% நோய் வருதுன்னு சொல்றாங்க. அப்போ நோய் எப்ப வருது? துன்பம்னு நினைக்கும் போது நோய் வருது. மகரிஷி ஐயா அவர்கள் நோய் கூட என்னன்னு சொல்லியிருக்காரு? பாவப்பதிவுகளின் அடையாளம். அப்போ பாவப்பதிவுகளோட அடையாளமா எதையெல்லாம் நம்ம சொல்றோம்? உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கையில சிக்கல். இப்படி இந்த பதிவுகளோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கலக்கமா, குழப்பமா, நடுக்கமா எதுவாக இருந்தாலும் என்ன பண்றதில்ல? ஓடுவதில்லை. பயந்து அந்த துன்பத்தோடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்பமும் துன்பமும் எப்ப வரும்? எப்படி வரும்னு சொன்னா, சூழ்நிலைக்கு ஏற்றபடியும், காலத்துக்கு ஏற்றபடியும் மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும். மொத்தமாக முழுமையாக இன்பத்தை பெறவும் முடியாது, துன்பத்தை போக்கவும் முடியாது. இதை புரிஞ்சுகிட்டு வாழ்வதுதான் அமைதி. இந்த அமைதி நிலைக்கு நம்மைய கொண்டு வர வேணும்னு சொன்னா, அதற்கு நம்ம கிட்ட அதற்குரிய ஆற்றல், வலிமை, சக்தி இது தேவை. நம்முடைய மனதிற்கு மனதில் உறுதி இருந்தால் தூணும் துரும்பாகும். தைரியமானவன் எவனுமே உயர்ந்த ஆன்மாவை உடையவன் அப்படின்னு சிசரோ அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. பயத்திற்கு அணுவேனும் நம்ம இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறாரு விவேகானந்தர்.
வெற்றி என்பது இறுதியானதும் கிடையாது. தோல்வி அப்படிங்கிறது பேரழிவும் இல்ல. துணிவு என்பது தான் எப்போதுமே முக்கியமானது. துணிவு கொண்ட மனிதர்கள் தான் அதிகப்படியான பலத்த வந்து உருவாக்குவாங்க. தைரியம், துணிவு இவை இதெல்லாம் வந்து எரிமலைகள் அ மாதிரி இருக்கிறது. தைரியமாக நம்ம வந்து கற்பனை செய்யலாம். தைரியமாக வந்து நம்ம கனவு காணலாம். தைரியமாக வந்து முயற்சியும் செய்யலாம். அப்போது தான் தைரியமா வெல்லுவோம் அப்படிங்கிற அந்த வல்லமைய வந்து நம்ம வந்து பெற முடியும். தைரியத்தையும், துணிச்சலையும், வலிமையையும் பறிகொடுத்தா எல்லாமே நம்மகிட்ட இருந்து பறி போயிரும். ஆழம் தெரியாம கால விடுவது துணிச்சல் கிடையாது. ஆழம் தெரிஞ்சு, அதைய அறிஞ்சு, அதை கடப்பது தான் துணிச்சல். நாம நம்முடைய மனோதிடமும், மனோதைரியமும் கொண்டிருந்தா, நம்முடைய போக்கே வந்து ஒரு தனி தன்மையா இருக்கும். தன்னம்பிக்கை வந்து தானா வரும். நம்முடைய மனோதிடத்த தடுக்கவோ, அடக்கவோ, ஒடுக்கவோ எந்த துன்பத்தாலும், எந்த வியாதியாலும், எந்த சூழ்நிலையாலும் முடியவே முடியாது. தைரியம் எல்லாவற்றையும் வெற்றி கொள்கிறது. அது வந்து உடலுக்கு வந்து சக்திய தரக்கூட செய்யுது. அப்படின்னு ஒலிட் அப்படிங்கிறவரு சொல்லியிருக்காங்க. அமைதி நிலையில் சூழ்நிலைகளை எதிர்கொள்ளணும். நமக்கு வரும் சோதனைகளை ஒவ்வொன்றாக கடந்து படிப்படியாக முன்னேறி நாம வந்து அடையும் வெற்றியை வந்து மகிழ்ச்சியான விஷயம் வாழ்க்கையில வேறு எதுவுமே இருக்காது. நம்ம அடையக்கூடிய வெற்றி எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியானதா இருக்கும். நமக்கு வந்து மன அழுத்தம், மனக்குழப்பம் ஏற்படுதுன்னா, அதனோட மூல காரணத்த வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த மூல காரணத்த தெரிஞ்சுகிட்டு, உடனே அந்த பிரச்சனைய பற்றி கொஞ்ச நேரம் அமைதியாக சிந்திச்சு பார்க்கணும். பிறகு பிரச்சனைய வந்து துணிவுட நம்ம வந்து துணிவோடும், நேர்மையுடனும் அத வந்து அணுகி பார்க்கணும். அப்படி அணுகி பார்த்தா, இவ்வளவு தானா இந்த பிரச்சனை. இத வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம மனதுக்கு வந்து ஒரு திடம் வந்து கிடைக்கும். பிறகு இத வந்து சரி செஞ்சா, சரி செய்த பிறகு மன அழுத்தம், மனக்குழப்பம் கொண்ட அளவிற்கு ஒண்ணுமே இல்ல, பெரிய பிரச்சனை இல்ல அப்படிங்கிறது நம்மனால உணர முடியும். இப்ப அது வந்து எப்ப நம்ம உணர முடியும்? அமைதியான நிலையில ஆராயும்போது, அந்த அமைதியான நிலைய வந்து கையாளுவதற்கான நேரம் தான் தவம் மற்றும் தற்சோதனை. தவம் செய்யும்போது தான் நமக்கு வந்து புலப்படும். நாள்தோறும் தா தியானம் செஞ்சா நம்முடைய மன அலையின் அந்த அலைச்சலோட வேகம் வந்து உணர்ச்சி நிலையிலிருந்து அமைதி நிலைக்கு வரும். வேகமான மன அலைச்சூழல் இயல்பான அலைச்சூழலுக்கு வரும். இதனால நம் மன அழுத்தம் வந்து தவிர்க்கப்படும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோட நிலைக்கு முக்கிய காரணம் அவனுடைய மனம்தான். பணம் இருந்தாலும் நிம்மதி இல்ல. ஏன் அப்டின்னா, அவன் மனம் வந்து அமைதி இல்ல. குழப்பமான மனநிலை தான் இதற்கு காரணம். குழப்பமான மனநிலையுடையவங்களுக்கு எப்படி வந்து துணிவு இருக்கும்? எனவே, நாம ஒவ்வொரு நாளும் தவமும், தற்சோதனையும் செஞ்சு வந்தா, மன அழுத்தம், மனக்குழப்பம் போய் மனதுக்கு வந்து வலிமை வந்து கிடைக்கும். ஓசோ சொல்றாரு, ஒரு தேர்ந்த குருவுடன் அறிவியல் நுட்பங்களுடன் தியானம் செஞ்சா, உங்கள் நேரத்தையும், சந்தர்ப்பத்தையும், சக்தியையும் நீங்கள் அதிக அளவுல வந்து மிச்சப்படுத்த முடியும். வாழ்க்கை முழுவதிலும் நீங்கள் கண்டிருக்க முடியாத வளர்ச்சிய வந்து சில கணங்களுக்குள்ள வந்து நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறாங்க. அச்சத்த வந்து அகற்றி விட்டுவிட்டு, துணிவை துணைக்கு வைத்துக் கொண்டால் நம்முடைய நெஞ்சம், அதாவது நம்முடைய மனம் மிகவும் வலிமையுடையதாக இருக்கும். அப்பதைக்கு அப்ப தற்சோதனை நமக்கு நாமே செஞ்சுக்கணும். அறிவிலே, உடல் வலிவிலே, செல்வத்துல, சூழ்நிலையில நாம எப்படி இருக்கோம் என்பத வந்து நம்ம வந்து கவனிக்கணும். இப்படி நம்மை நாம கவனிக்கும்போது தான் நம்முடைய மனதுக்கு தெரியும். தன்னையும் தாண்டி தன்னைச் சுற்றி உள்ளவர்களுக்கு என்ன செய்வது என நம்மனால அத வந்து உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம வந்து நம்ம நாமே உணர்ந்துக்கிறது இல்லாமையும், நம்ம வீட்ல இருக்கவைங்களுக்கும்,
ஊர சுத்தி உலகுல எந்தெந்த வழியில எல்லாம் நம்ம வந்து உதவலாம், அ எப்படியெல்லாம் நம்ம செயல் செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு வந்து தெரியும். நம்ம செய்வோம். அப்படி நம்மளுடைய மனசுக்கு தெரிஞ்சு நம்ம அந்த செயல்களை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது, நம்முடைய மனசு வந்து ஒருபோதும் சோர்வு வந்து அடையாது. மனசுக்கு வந்து ஆற்றல் தான் அதிகரிச்சுட்டே போகும். மாறுவதற்கு துணிவுண்டா? நம்ம இதெல்லாம் செய்யறக்கு நம்ம மனசுல வந்து துணிவு இருக்கா? அப்படிங்கிறத மட்டும் நம்ம முதல்ல நம்ம பார்க்கணும். நம்மிடம் மனதைக் கொண்டு தான் நம்ம துணிவை வந்து பெற முடியும். மாற முடியாதவர்களும், விரும்பாதவர்களும் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, எல்லாம் வந்து விதி, தலையெழுத்து, அதுபடி தான் நடக்கும். அ அப்படின்னு சொல்லிட்டு விதியோட மேல வந்து பாரத்த வந்து பா போடுவாங்க. மற்றும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க அப்பா இப்படி, எங்க தாத்தா இப்படி, இதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரியமா நாங்க இப்படித்தான் இருந்துட்டுருக்கோம். இதெல்லாம் பாரம்பரிய விஷயம். என்னால மட்டும் எப்படி வேறு விதமா நடந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எங்களோட ஜீனே அப்படிதான் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி விதி மேலயும், சூழ்நிலை மேலயும் நாங்க பாரம்பரியமா நாங்க வந்து பரம்பரையா இப்படிதான் வளர்ந்துட்டுருக்கோம், வளர்க்கப்பட்டுருக்கோம் அப்படின்னு இதெல்லாம் நம்ம வந்து சொல்றது. நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டு தான் நம்ம வந்து அதே நிலையில தான் நம்ம இருந்துட்டுருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு வாழ்க்கை வந்து ஒரு சீட்டு விளையாட்ட போல, நம்ம அத சீட்டுக்கட்டுக்கள நாமே வந்து தேர்ந்தெடுக்க முடியாது. இல்லைங்களா? நம்ம கையில என்ன சீட்டுக்கள் வந்து இருக்குதோ, இதத்தான் வந்து இதுதான் வந்திருக்குது அப்படின்னு அந்த சீட்டுக்கட்ட பார்த்துக்கிட்டு, அத மனசுல வாங்கி அத கஷ்டப்படுத்திக்காம, இருப்பத வச்சுக்கொண்டு சிறப்பாக நம்ம விளையாடலாம் அப்படின்னு நம்ம திறமைய கொண்டு போய் அதுல காட்டணும். அந்த இருக்கக்கூடிய சீட்டுக்கட்டுகள எப்படி நம்ம வந்து நிதானத்தோட சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னு அ செஞ்சுக்கும்போது தான், அந்த அந்த சீட்டுக்கட்டு அ அந்த சீட்டுக்கட்ட வந்து நம்ம சரி செய்வது போல நம்மளோட வாழ்க்கையும் வந்து சரியாகும். இதுல ஒ ஒரு புக்ல போட்டிருந்தது, சைபீரியா நாட்டுல வந்து கடும் குளிரா இருக்குமாம். அங்க வந்து நெறைய அடிமைகள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சிறை வச்சிருப்பாங்களாம். அதாவது ஜெயில்ல கைதிகளா. அந்த கைதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, தினந்தோறும் காலையில எழுந்த உடனே வந்து குளிர்ல வந்து பல மைல் தூரம் நடந்து போக சொல்லுவாங்களாம். அங்க அவ்ளோ தூரம் அவங்க நடந்து போயி, அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய பாறைகள வந்து உடைச்சு, சிறு சிறு கற்களாக வந்து மாத்துவாங்களாம். சின்ன சின்ன கல்லுகளா வந்து உடைப்பாங்களாம். கட்டுமானத்துக்கு வேண்டிய கல் உடைக்கும் வேலை தான் அவங்களோடது. போதுமான உணவும் கூட அவங்களுக்கு வந்து கிடைக்காதாம். அதனால அவங்க என்ன ஆயிருவாங்களா, அடிக்கடி சோர்வா வந்து தளர்ந்து தளர்ந்து போவாங்களாம். அந்த இடத்துல வந்து சிறை அதிகாரிகளோட கெடுபிடியும் ஜாஸ்தியா இருக்குமாம். அவங்கள விரட்டிக்கிட்டும், அவங்க சோர்ந்து விழுந்தாங்கன்னா, அவங்கள வந்து அந்த ஒரு தடியால அடிக்கிறது, இந்த மாரி ஒரு மிருகத்தனமான செயல்ல வந்து செய்வாங்களாம். ஆனாலும், அந்த கைதிகள் என்ன பண்ணுவாங்களா, இந்த நிலையிலும் வந்து பத பல சுதந்திரங்கள வந்து கண்டுபிடிச்சாங்களாம். நம்ம எப்படி ஃப்ரீயா இருக்கிறது அப்படிங்கிறத. நடந்துட்டே போயிட்டுருக்கிற அந்த பாதைகள்ல கிடக்கிற ஒவ்வொரு கல்களையும், சின்ன சின்ன கல்களையும் எடுத்துட்டு, அது வந்து பல நிற கற்களா இருக்குமா. அந்த கல்கள எடுத்து அவங்க சொல்லுவாங்களா, இது வந்து அ மாணிக்கக்கல், இது வந்து என்னோட மரகதம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அந்த கல்கள வச்சு ஒரு அ சந் சந்தோஷமா அ கற்பனையா எண்ணி பார்ப்பாங்களாம். அதே போல நடக்கும் வழியில வந்து அந்த சிரமத்த வந்து குறைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாட்டு பாடிட்டே போவாங்களாம். வேலையின் கடுமைய குறைச்சு கொள்ள வேண்டி யார் யார் வந்து அதிகமா நம்ம வந்து வேலை செய்யறோம் அப்படிங்கிறதையும் அவங்களுக்குள்ளேயே ஒரு வந்து போட்டி வச்சுக்குவாங்களாம். அ திரும்பி வரும்போது நடக்க முடியாதவங்கள கூட தள்ளாடுபவர்களையும் மத்தவங்க வந்து தோள்ல சுமந்துட்டு, உதவிட்டு, பாட்டு பாடிட்டு அவ்ளோ அ அ தன்னுடைய வாழ்க்கை வந்து அவ்ளோ ஒரு சந்தோஷமா வந்து அ நெனச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்களாம். அதாவது கைதிகள் தான் இவங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனம் வந்துட்டு அவங்களோட மனம் ஒருபோதும் வந்து சிறைப்படல. எங்களோட மனம் வந்து ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அப்ப அந்த மனச வச்சு தான் இந்த சந்தோஷத்த வந்து நாங்க வந்து பெற முடியுது. இந்த மாரி அதிகாரிகள் வந்து எங்கள துன்புறுத்துறாங்க, கொடுமைப்படுத்துறாங்கன்னு நாங்க வந்து ஒருபோதும் சோர்ந்து போகல. எங்க கிட்ட இருக்க அந்த துணிவு தான் எங்கள வந்து இந்த இந்த மகிழ்ச்சிக்கு கொண்டு போனது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ நமது மனமாற்றங்களும், நமது அணுகுமுறையும் தான் வந்து நமது மனமகிழ்ச்சிக்கும், நிறைவுக்கும் வந்து காரணமா இருக்கு. நம்ம செய்யும் புற செயல்களும், காரியங்களும் தான் நமது அகமாற்றங்களுக்கு
வித்தாக இருக்குது, ஒரு விதையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. வாழ்வைப் பற்றி ஆதியோடந்தமாக ஆம் ஆராய்ஞ்சு அந்த பார்த்த அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமான 2 விஷயங்கள தான் நம்முடைய கவனத்துக்கு வச்சிருக்கணும். அது என்னன்னா, 1 வாழ்வில் எது முக்கியம் என்ற தெளிவு. 2வது அத அடைய எது நம்மை தடுக்கிறது என்ற அறிவு அப்படின்னு. அப்போ இந்த 2யும் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, நம்மை உயர்த்திக் கொண்டு திறமையாக செயல்படலாம். எங்க போய் கொண்டு இருக்கோம் என்பது தெரியாமலே பலர் நம்ம போய்க்கிட்டு இருக்கோம். நமக்குள்ள இருக்கும் திறமைகள் என்ன? நாம எங்க பிரகாசிக்க முடியும் என்பத புரிஞ்சு கொள்ளாமலே பலர் ஏதோ கிடைச்ச இடத்திலேயே அகப்பட்ட வேலையில வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நாம யாரு என்பது அவ்வளவு முக்கியமான விஷயம் இல்ல. அதாவது நான் ஆணா, பெண்ணா, வயோதிகரா, இளைஞனா, கீழ் ஜாதியா, மேல் ஜாதியா, ஏழையா, பணக்காரனா, ஊனமுற்றவனா, ஆரோக்கியமானவனா, இது எல்லாமே ஒரு அளவுக்கு தான் நமக்கு எல்லைய வகுக்குமே தவிர, அதனால நம்மை சிறைப்படுத்த முடியாது. அதாவது நாம எங்கே போகிறோம், எதை அடைய விரும்புகிறோம் அப்படிங்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம். நமது திறமைகள் என்ன அப்படின்னு பார்த்து நம்மை நாமே தெரிஞ்சு கொள்ளணும். நமக்குள்ள இருக்கும் அடக்கம், பயம், அறியாமை இது எல்லாம் நிஜமா அப்படிங்கிறத எண்ணி பார்க்கணும். பிறகு செய்து முடிப்பேன் என்ற திடமனம் அதாவது உறுதியான இந்த திடமனத்த உருவாக்கி கொள்ளணும் நம்ம. திறமை, துணிவு நெஞ்சிலே துணிவு இருந்தால் தெளிவு தானா பிறக்கும். தெளிவு தான் நம்மை நேரான பாதையில, வழியில வழிநடத்தி செல்லும். வலிமை உள்ளவர்கள் தான் வெல்ல முடியும். வெற்றியும் பெற முடியும். பயமில்லாத நிலைதான் அஞ்சாமை. அச்சம் என்பது ஒரு விதமான மனநோய். அச்சம் என்பதன் அர்த்தம் பயம். பயத்திலிருந்து விடுபடுவது தான் நம்மளோட தைரியம். ஏதாவது நோய் விட்டாலோ, உடல்ல உறுப்புகள் சேதம், கை, கால் இல்லாத நிலை அல்லது மரணம், அ ஏதாவது நம்மகிட்ட இருந்த உடைமை, பொருள் பறிப்பு, உறவினர்கள், நண்பர்கள் இவர்களை இழக்கிறது. நாம யாராவது மன கஷ்டப்பட வச்சுருவோமோ அப்படிங்கிற நம்மளோட அ எண்ணம். அதே மாரி மத்தவங்கிட்ட நல்ல பேரு எப்பவுமே நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கணும். கெட்ட பேரு வந்துரக்கூடாது என்ற இந்த மாதிரியான பயத்துல இருந்தெல்லாம் நம்ம விடுபடுவது தான் அ அது இதுல இருந்தெல்லாம் நம்ம விடுபட்டா தான் நமக்குள்ள ஒரு துணிவு வரும். இது எப்படி நம்மகிட்ட இருந்து போகும் அப்படின்னு சொன்னா, இந்த அ இந்த மரணம், இந்த பயமெல்லாம் எப்ப நம்மகிட்ட இருந்து போகும்னா, பரம்பொருளை அதாவது இறைநிலைய நம்ம பரிபூர்ணமா உணரும்போது தான், இந்த உலக மாயையிலிருந்தே நம்ம அ விடுபட்டு உறுதியோட இருக்க முடியும். மன உறுதிக்கு அ பாரதியாருடைய ஒரு பாடல், "மனதிலே உறுதி வேண்டும்." அந்த பாடல்ல, "மனதிலே உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகமிங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும்." அப்படின்னு பாரதியார் மன உறுதிக்கு இந்த பாடல குடுத்திருக்காங்க. இந்த பாடல் பலவீனப்பட்ட மனதையும் உறுதிப்படுத்திரும். நம்முடைய சிந்தனை நல்லா இருந்தா தான், நம்ம நினைப்பது, நடப்பது நல்லா இருக்கும். எல்லா விதமான கசப்பு, கோபம், சண்டை, போராட்டம், தவறான பேச்சு, விரோதம் உட்பட எல்லாமே நம் மனதை விட்டு விலகிரும். மனிதனாக பிறந்த எல்லோருக்குமே மனம் என்பது இருக்குது. இந்த மனம் தேவை, பழக்கம், சூழ்நிலை இதுக்கு தகுந்த மாதிரி செயல் செய்யும்போது, அது அந்த நிலையிலிருந்து மாறி, தனக்கும் மற்றவர்களுக்குமே துன்பம் தரக்கூடிய செயல்கள செஞ்சுட்டு இருக்குது. ஏன் இப்படி நடக்குதுன்னு சொன்னா, மனதிற்கான உறுதி இல்லாமல் இருப்பது தான் இதற்கு காரணம். தேவையில்லாதவற்றை கழிப்பதும், தேவையானவற்றை செய்வதும் இதற்கான பொருள் என்னவா இருக்குன்னா, தெளிந்த நிலை.
தெளிந்த நிலையை எப்ப நம்ம பெற முடியும்னு சொன்னா, நாம நம்மை விழிப்பு நிலையில இருக்க பழக்கணும். அதற்கு தான் ஒவ்வொரு நாளும் தவமும், தற்சோதனையும். தற்சோதனையில தான் எண்ணத்த வந்து நம்ம ஆராய முடியும். பூமியில் இருப்பதும், வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. இருக்கும் இடம் எதுவோ, நினைக்கும் இடம் தான் பெரிது. போய் வரும் உயரம், புது புது உலகமும் அவரவர் உள்ளங்களிலே. நெஞ்சிலே துணிவிருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம் அப்படின்னு கண்ணதாசனோட பாடல் வரிகள் சொல்லுது. சுனிதா வில்லியம், பாரிபுட்ஸ் வில்மோர் இவங்க வந்துட்டு அ விண்வெளி ஆராய்ச்சிக்காக போனவிங்க. குறிப்பிட்ட அ நேரத்துக்குள்ள வந்து அவங்கனால வந்து அ விண்வெளியிலிருந்து திரும்பி வர முடியல. அங்க வந்து 8 மாதங்களா வந்து அவங்க வந்து சிக்கிக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள இருந்த அந்த மன தைரியம், அவங்க கிட்ட இருந்த அந்த துணிவு தான் அவங்கள வந்து அந்த 8 மாதங்களுக்கு பிறகும் அ நல்லபடியா வந்து விண்வெளியிலிருந்து திரும்பி வர முடிஞ்சது. அ திருவள்ளுவர் கூட சொல்றாரு, "எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியவர் திண்ணியராக பெறின்" அப்படின்னு இந்த திருக்குறள் சொல்லுது. அதாவது நம்முடைய குறிக்கோளும், சிந்தனையும் ஒன்றை நோக்கி இருக்கும்போது, அதற்கான வழி வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஒரு மனிதனை உயர்த்துவதும், தாழ்த்துவதும் அவனுடைய எண்ணமும், சிந்தனையும் தான். ஆகவே நாம நினைத்தபடியே செயல் செய்வதிலும் உறுதியுடையவராக இருந்தால் எப்போதுமே உயர்ந்த நிலையில் நாம வந்து இருக்கலாம். வாழ்வது எப்படி என புலம்பவே கூடாது. காலையில எழுந்தவுடன் ஒரு கூட்ல இருந்து வெளியில பறந்து வர பறவைக்கு இரை வந்து உடனே கிடைக்கிறது கிடையாது. இரை இருக்கும் இடம் தேடி தேடி பறந்து அங்க போய் தான் அந்த இரை இருக்கிற இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு இரை கிடைக்குது. அந்த இரை வந்து அது எடுத்துக்குது. அப்போ இரை கிடைக்கும் வரை என்ன பண்ணுது? தேடுது. அப்போ நம்ம தேடுவது தான் நம்முடைய மன உறுதியாக இருக்கணும். அடிமனதை வந்து உறுதிப்படுத்தணும். ஒரு மனிதன் விழாமலே வாழ்ந்தான் என்பது ஒரு வகையான வெற்றி. அதாவது அ அம்பானியோட பையன கூட எடுத்துக்கலாம். அவருக்கு எந்த ஒரு வாழ்க்கையிலுமே அ இது கிடையாது. அவங்க அப்பா எல்லாமே சம்பாரிச்சு வச்சாரு. இவரு வந்து கஷ்டப்படாமலே வந்து நல்ல மாரி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இல்லைங்களா? ஆனா, அவங்க அப்பா அம்பானி என்ன பண்ணாரு? விழுந்த போதெல்லாம் எழுந்தாரு. அப்போதுதான் வாழ்க்கையில வந்து அவருக்கு என்ன தோணுச்சு, நான் முன்னேறணும், முன்னேறும் என்ற அந்த ஆழ்ந்த மன உறுதி தான் பல மடங்கு சக்திய வந்து அவருக்கு கொடுத்துச்சு. இதுதான் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியையும் கொடுத்து இருக்கு இல்லைங்களா? எனவே ஒவ்வொரு அசைவையும் ஆழ்மனதில நாம செலுத்தினால், அவற்றை வந்து கட்டளைகளாக அப்படியே ஏற்றுக்கொண்ட மனசக்தி, ஆற்றலான திறமைகளை வந்து நமக்கு வந்து வெளிப்படுத்தும். இவை அனைத்தையும் பெற முதல்ல வந்து நமக்கு உடற்பயிற்சி. இதனால இந்த உடற்பயிற்சி செய்யறனால என்னாகும்? மனம் வந்து அமைதி பெறும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பதற்றம் வந்து குறையும். இதயம் வந்து பாதுகாப்பா இருக்கும். உடல் எடையும் வந்து குறையும். சர்க்கரை அளவும் கட்டுப்படும். இரத்த அழுத்தம் வருவதையும் தடுக்கும். நோய் எதிர்ப்பாற்றல் வந்து நமக்கு அதிகரிச்சுட்டே போகும். உடல் வந்து உறுதியும் ஆகும். உடல் உறுதி இருந்தா தான் மனம் உறுதி பெறும். எந்த மனிதனின் மனமும், உடலும் உறுதியாக உள்ளதோ, அவனிடம் மகிழ்ச்சி வந்து பொங்கி வழியும். இந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய மர்மம் இந்த உடல் தான். இந்த உடல் முதலில் நேசிக்கப்படணும். உடலில் மர்மத்தில் தான் தன் உணர்வின் ஆலயம் வந்து இருக்குது. நம்முடைய தன்னுணர்வை நாம தான் வந்து தெரிஞ்சுக்கணும். வெளியே நடக்கும் எல்லா நிகழ்வுகளும் நமது கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் நம் உள்ளே உள்ள மனதின் துணிவுதான் எதைப் பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற கட்டுப்பாட்டில் உள்ளது. நமது அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள், "அஞ்சுவதேன் துணைந்துரைப்போம், அறிவேதான் தெய்வம்" என்று சொன்னாங்க. அறிவாக எங்க எல்லாம் எப்பவெல்லாம் நம்ம செயல்படுறோமோ அதுதான் தெய்வம், தெய்வ நிலை. தெய்வம் தனியாக எங்கேயுமே கிடையாது. எங்கேயுமே நீக்கமற நிறைந்திருக்கு. அறிவை இழந்து செய்யும் செயல்கள் அனைத்தும் தெய்வ நிலையை மறந்து செய்யும் செயலாக உள்ளது. எனவே அறிவோடு செயல்படுபவர்கள் அன்போடும், பண்போடும், கனிவோடும், கருணையோடும், தெளிவோடும், துணிவோடும் இருப்பார்கள் என கூறி எனது இந்த சிறு சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாய்ப்புக்கு மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய
நார்வே, டென்மார்க் மனவளக்கலை அன்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் செவிமடித்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்ங்கம்மா. நன்றிங்கம்மா.